எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஒரு ராஜயோகியின் ஜாதகம் அலௌகிக ஜாதகம் என்று எப்படி புரிந்து கொள்வது. பாருங்களேன், நான் ராஜயோகம் ஒரு 14 வருஷமா பிராக்டிஸ் பண்றேன். பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருத்தர் ராஜயோகி ஆயிடுறாங்களோ, பரமாத்மா சொல்லக்கூடிய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றாங்களோ, அதுக்கப்புறம் பரமாத்மாவோட கண்ட்ரோல்ல வந்துடுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு தசை தான் அப்படின்லாம் சொல்றாரு. ஓகேவா? இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறது, அப்படி தான் ஆகிருக்கு அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு நான் என்னுடைய ஜாதகத்தை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியுன்றதுனால. பொதுவாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்களேன், எல்லாருடைய ஜாதக கட்டம் 12 பாக்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதில் 9 கிரகங்கள் இருக்கும். 9 கிரகங்கள் 9 இடத்துல இருக்கும் பிறக்கும் போது. அதுதான் பிறந்த போது இருக்கிற ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஜாதகத்தை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் லக்னம்னு போட்டிருக்கோம், லக்னம்னா லான்னு போட்டிருக்கோம் உங்கள் ஜாதகத்தில். அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ். அதுக்கப்புறம் நீங்கள் 1, 2, 3 அப்படி சுற்றி சுற்றி வரணும். அப்படி பார்த்தா 12 பாக்ஸ் இருக்கும். இந்த பூமியில் பிறக்கிற எல்லாருக்குமே ஜாதகத்தில் அஷ்டக வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு பாயிண்ட், செகண்ட் பாக்ஸுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்படி மொத்தமாக கூட்டினீங்கன்னா 337 வரும். அம்பானிக்கு கூட்டினாலும் 337 தான் வரும். நொட்ரோட்ல இருக்க பிச்சைக்காரன் கூட்டினாலும் 337 தான் வரும். அப்போ இதோட ஃபார்முலா என்னன்னா, 337 சொல்றோம் இல்லையா? இந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆவரேஜ் போட்டீங்கன்னா 27 28 வரும். ஆவரேஜ் போட்டீங்கன்னா டிவைட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ என்ன சொல்லுது ஒரு வீடுன்னா, 30க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வீட்டில், அந்த வீட்டில் உங்களுக்கு ஓஹோ ஆஹோ அப்படின்ற பலன் கிடைக்கும்ன்றது அர்த்தம். ஓகே, இப்போ முதல் வீடுன்ற லக்னம்னு போட்டுக்கலாம். அந்த வீட்டில் உங்களுக்கு ஒருவேளை அஷ்டக வர்க்க பாயிண்ட்ஸ் 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 30 மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, உடல் பொருள் ஆவியெல்லாம் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அவரோட ஆயுசு 70 75 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 70 75 வயசு வரைக்கும் பெருசாக அவருக்கு உடல்நிலையில் எந்த பெரிய ப்ராப்ளம் இருக்காது, மனநிலையில் பெரிய ப்ராப்ளம் இருக்காது, அப்படி இருப்பார் வாழ்க்கை. அதுதான் அதோடைய அர்த்தம். ரெண்டாவது வீட்டில் 30 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ சில்வர் வாங்கி வச்சுக்கிறாங்க, கோல்டு வாங்கி வச்சுருக்காங்க, நிலப்பொருள்கள் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டாக்குமெண்டடாக இருக்கக்கூடிய நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. இது ரெண்டாவது வீடு 30க்கு மேலே இருந்ததுன்னா. மூணாவது வீடு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிரதர்ஸு கசின்ஸு இதெல்லாம் சொல்கிறாங்களே, அவங்களுக்குள்ள ரேப்பை ஆஹா ஓஹோன்னு இருக்கும். நாலாவது அதில் 30க்கு மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, அம்மா, நாலாவது வீடு அம்மாவை பற்றி பேசுது, நிலப்பலன்கள் வீடு எல்லாம் சொந்த வீட்டில் இருப்பார், அந்த மாதிரி அதோட இது நல்லா இருக்கும். அஞ்சாவது பூர்வ புண்ணிய சாதம். அதாவது நிறைய சொல்லல, இதெல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருப்பான்பா, வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்கு, போன ஜென்மத்தை அவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்வாங்க. அப்புறம் அஞ்சாவது வீடு குழந்தைங்களை பற்றி பேசுறது. ஆறாவது வீட்டில் 30க்கு மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடன் மற்றும் நோய். கடன் பெருசாக இருக்காது, நோயும் பெருசாக இருக்காது. இது ஆறாவது வீடு. ஏழாவது வீடு மனைவி இல்லை கணவர், பார்த்துக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி 30 வேலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா ஓஹோன்னு இருக்கும் மேரேஜ் லைஃப்னு சொல்கிறேன். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. எனக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரியவரை தெரியும். அவருக்கு 40 44 இருந்தது 7வது வீட்டில். அப்படின்னா என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள அவ்வளோ அந்யூன்யமாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாரு. எனக்கும் அவருக்கும் ஒரு மீட்டிங் பேம் குரோவ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது சென்னையில், ஜெமினி பக்கத்தில். அங்கே மீட்டிங் நடக்குது. மீட்டிங் வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு யார்கிட்ட பேசுகிறாரு. அப்புறம் என் கூட உட்காந்துக்கிறாரு. அப்போ கேட்டேன், என்ன சார் இப்போ யார்கிட்ட பேசுனீங்கன்னா, ஒய்ஃப் கிட்ட பேசினேன். என்ன சொன்னீங்க அப்படின்னு. இல்லை, உங்கள் கூட ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வரேன்னு. எனக்கு அதிசயமாக இருந்தது. என்னடா அது, வந்துட்டாரு, பார்க்க வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனு. நாங்கள் 2 பேரும் ஒரு 1/2 1 ஹவர் பேசினோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபோனு ஒய்ஃபுக்கு, மீட்டிங் முடிஞ்சிச்சுமான்னு. அவ்வளோ அந்நியமாக இருக்காங்க. 7வது வீடு எப்படி இருந்தால் எப்படி. 8 30 மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 8ன்றது மரணம், சொந்த மரணத்தை பற்றி பேசுகிற வீடு. 30 மேலே இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பாதிப்பு இருக்காதுன்னு அர்த்தம். என்றைக்கும் சாகணும், ஆனால் உடனே சாகணும்னு இருக்காது. 9 அதுதான் பாக்யஸ்தானம்னு சொல்கிறோம். அது 30க்கு மேலே இருந்தால் ஜென்ரலாக அந்த ஜாதகம் ஃபுல்லாக, அந்த லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாக அவருக்கு ரொம்ப பாக்கியம் இருக்கிற மாதிரி இருக்கும். 10ன்றது தொழில். 30க்கு மேலே இருந்ததுன்னா அவருக்கு எப்போவுமே தொழில் நல்லாயிருக்கும். வேலை பண்ணுறான்னா வேலையில் நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். இது 10வது வீடு. 11ன்றது உங்களுக்கு மறைமுகமாக வரக்கூடிய செல்வம் இருக்குல்ல. அப்படின்னா என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, டௌரியாக வருது, இது நீங்கள் எதிர்பார்க்கல தானாக வந்தது, அப்பா வழி சொத்து, தாத்தா வழி சொத்து, இதெல்லாம் அப்படி அள்ளி அள்ளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 11வது வீடு. 12ன்றது கடன், ஹவுஸ் ஆஃப் லாசஸ். அந்த 12வது வீடு 30க்கு மேலே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெரிய லாஸ் இருக்காது. இப்படி தான் 12 வீடும் இருக்கும்.
ஆனால் 12 வீடுக்குமே 30 பாயிண்ட் போட்டிங்கன்னா 360 வந்துடும். ஆனால் அப்படி கிடையாது, 337 தான் கணக்கு. அப்படின்னா என்ன, சில வீடு குறையும், சில வீடு இப்படி மாறி மாறி. இப்போ வந்து 6ஆம் வீடு வந்து வர எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 23 தான் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அப்படின்னா 30 ஆவரேஜில் 30க்கு மேலே 28 ஆவரேஜ், 30க்கு மேலே இருந்ததுன்னா ஆஹா ஓஹோ, 23 தான் இருக்குன்னா அவருக்கு நிறைய கடன் இருக்கும், நிறைய நோய் இருக்கும். இதான் புரிதல். இப்போ ஒருத்தருக்கு வந்து 7ஆம் வீடுன்னு சொல்கிறோம்ல, 7ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு 20 பாயிண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய டைம் கல்யாணமே ஆகாது, அப்படியே கல்யாணம் ஆனாலும் கட்டாயி போகுது. இதெல்லாம் நான் பொதுவாக சொல்கிறேன். ஓகே, இப்போது நம்ம டாபிக் அது கிடையாது. நம்ம டாபிக் என்னென்னா, ஒரு ராஜயோகோட ஜாதகம் அலௌகிக ஜாதகம்னு எப்படி சொல்ல முடியும், அப்படி தான் நம்ம பேசணும். அதுக்கு நான் என்னோட இது எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். என்னோட ஜாதகத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3ஆவது வீடுன்றது வந்து கசின்ஸ் அண்ட் பிரதர்ஸ் பற்றி பேசுறது. அதில் எனக்கு 33 பாயிண்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆஹா ஆஹோன்னு இருக்கணும். கரெக்டாக எனக்கு இன்றைக்கி 52 வயசு ஆகுது. எனக்கு கூட பிறந்தது வந்து ஒரு தம்பி, கூட பிறந்தது வந்து ஒரு அக்கா. இவங்களால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு அர்த்தம் வந்து நான் அவங்களுக்கு பெரிய பிரயோஜனமா, அதுவும் கிடையாது. அதுவும் ஒத்துக்கணும்ல. பெருசாக சண்டை கிடையாது, அவ்வளோதான். அண்ணன் தம்பி கூட, அண்ணா அக்கா கூட பெரிய சண்டைலாம் கிடையாது. கசின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கூட பிறந்தது 8 பேர், அம்மா கூட பிறந்தது 8 பேர். என் கசின் பிரதர்ஸ் மட்டுமே 30-40 பேர் இருக்காங்க. ஓகேவா, இவங்க எல்லாரும் கேரளாவில் இருக்காங்க. இதே தான் எனக்கும், என்னால் கசின்ஸ்க்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது, கசின்ஸ்னால எனக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு அர்த்தம் வந்து நாங்கள் எல்லாம் சண்டை போட்டு இருக்கோம்னா அதுவும் கிடையாது. நான் ஊருக்கு போனால் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க எல்லாரும். அதே மாதிரி அவங்க இங்கே வந்தால் நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு அர்த்தம் வந்து நான் டெய்லி ஃபோன் பண்ணி பேசின்னு இருக்கேன், அவங்க எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணுறேன், அதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த 3ஆவது வீடு சொல்கிறேன் இல்லையா, பிரதர்ஸ் அண்ட் கசின்ஸு, அது 30-33 இருக்குன்னா, இப்போ புதுசாக சொல்லுவாங்களே, ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நண்பர்கள் வந்து நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி நிற்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் அப்படி இல்லை எனக்கு. அப்போ என் ஜாதகத்தில் 3ஆவது வீட்டில் 33 பாயிண்ட் இருக்கிறதுல என்ன லாஜிக் இருக்கு, கேள்வி வருதா இல்லை? பாருங்களேன், 4ஆவது வீடு என்னது, அந்த வீடு வந்து அம்மாவை பற்றி பேசுறது, சொத்து நல புலன்களை பற்றி பேசுறது. எனக்கு ஒரு நல்ல அம்மா, அப்படி அன்பை வாரி வாரி கொடுத்த ஒரு அம்மா. ஏன்னா 4ஆவது வீடு எனக்கு நல்லா இருக்கு. நான் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒரு சொந்த வீட்டில் தான் இருக்கேன். அது 4ஆவது வீடு நல்லா இருக்கிறதுனால. அப்போ 4ஆவது வீடு கரெக்டாக இருக்கும்போது 3ஆவது வீடும் கரெக்டாக இருக்கணும்ல. அப்போ நான் மண்டை போட்டு உடச்சிட்டே இருக்கேன், என்னடா இது, கூட பிறந்த தான் பெரிய உதவி கிடையாது, கசின்ஸ் பிரஸ் இவ்வளோ பேர் இருக்கேன், யாருக்கும் இவ்வளோ சொந்த கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்களான்னு தெரியல, எனக்கு அவ்வளோ கசின்ஸ் இருக்கேன், ஆனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. வயசு வசம் கிடையாது, நானும் பெருசாக அவங்களுக்கு பெரிய உதவியெல்லாம் பண்ணிட்டேன்றதும் கிடையாது, பெரிய உபத்திரம் கிடையாது, 2 சைடும் அவ்வளோதான். 2 உபத்திரம் இல்லைன்றது தான் 33 பாயிண்டா, அப்படின்னா அப்படி கிடையாது. நான் இந்த ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டது என்னென்னா, யாருக்குமே இல்லாத ஒரு பாக்கியம் எனக்கு என்னென்னா, உலகத்தில் இருக்கிற என்னோட வீடியோ பார்க்குற எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த 3ஆம் வீடுக்கு வந்துடுறாங்க. அப்படின்னா என்ன, என்னுடைய சகோதர சகோதரிகளாக இருக்காங்க. 3ஆவது வீடே தான் பிரதர்ஸ் அண்ட் கசின்ஸ் தான். அந்த மாதிரி அன்பு உலகத்தில் வேற யாருக்கா கிடைக்குமானா அது எனக்கு கிடைச்சிருக்கு, புரியுதுங்களா? ஸோ ரத்த சொந்தம் இருக்குல்ல, சொந்த தம்பி, சொந்த அக்கா, சொந்த கசின்ஸு, இவங்களால எனக்கு பெருசாக பிரயோஜனப்படலைன்னா கூட எனக்கு இந்த அலௌகிக சொந்தம் இருக்கு இல்லையா, இந்த ராஜயோகம் பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்காங்க இல்லையா, உலகம் ஃபுல்லாக எனக்கு இருக்காங்க. இந்த அன்பு எனக்கு கிடைக்குது. அப்போ அதுதான் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, என்னுடைய ஜாதகம் அலௌகிக ஜாதகம் தான். ஒரு ராஜயோக ஜாதகம் இறைவங்கிட்ட வந்த உடனே எப்படி அது ஒர்க் ஆகுது பாருங்க. சொந்த பந்தங்களால் அந்த 3ஆவது வீடு வந்து 30-33 பாயிண்ட் இருந்தும் பெரிய பிரயோஜனம் இல்லை நான் ஃபீல் பண்ணுறத வந்து ரியலாகவே இருக்குன்னு எப்படி காட்டுறாருன்னா, இந்த அலௌகிக பந்தங்கள் மூலமாக பரமாத்மா எனக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாரு. சரியா? அப்படிதான் ஒரு ராஜயோகியோட ஜாதகம் அப்படிதான் இருக்கும். நீங்கள் தான் சொல்லணும், உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு லௌகீகத்தில் அந்த மாதிரி தெரில, ஆனால் அலௌகீகத்தில் அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்களேன், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.